நம்ம தோட்டத்திலே வாழை போட்டிருக்கிறேன். இதில் இப்போ நீங்களே பார்க்கலாம். இந்த வாழை ஒரு இப்போ வந்துருக்கு. இப்போ பழம் வந்த வாழை பாருங்கள், 7 சீப்பு பக்கம் வந்திருக்குது. இப்போ இந்த வாழை நல்லா லென்த்தாக வந்திருக்குது. சீப்பு கட்டு அப்படி நல்ல கேப்பு, நல்ல கேப்பாக வந்திருக்குது. சார் நமக்கு இருக்கிறத பூமியே 2 ஏக்கரை தான் இருக்குது, அதிகம் இல்லை. 1 ஏக்கராவில் போட்டுக்கிறேன், செவ்வாழை போட்டுக்கிறேன். இப்போ 1 ஏக்கரை நடவு பண்ணி இப்போ 10 மாதம் ஆச்சுங்க. நீங்கள் இந்த டாக்டர் சாயில் அப்படிங்கிற ப்ராடக்ட் இப்போ எத்தனை நாட்களாக பயன்படுத்திட்டு வரீங்க சார்? இந்த வாழை போட்டு இப்போ 10 மாதம் ஆச்சு. ஓகே. அப்புறம் இப்போ 3 ட்ரிப்பு இந்த டாக்டர் சாயில் விட்டுருக்குறேன். சரிங்க. இது விட்டதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த சீப்பு கட்டு பார்த்தா நம்ம புரிய நம்ம கொட்டையே வந்துருது. ஓகே. இப்போ இந்த டாக்டர் சாயில் விட்டு பிற்பாடு நல்லா சீப்பு கட்டு நல்லா போக வருது. நல்லா விரிவாக இந்த தார் இந்த காம்பனுடைய சைஸு பெருமையாக வருது. சீப்பு கட்டு நல்ல கேப்பும் அரை கேப்பு பக்கமாக நல்லா விரிஞ்சு வருது. பூவுக்கு நல்லா விரிஞ்சு வருது. தண்டு நல்லா இருக்குது. சருகுக்கு அப்படி தானுங்க இப்போ விட்டுருக்குறேன். சருகுமே மருந்து அடிக்கணும்னு மருந்து வாங்கிட்டு வந்தேன். 3000 ரூபா கொடுத்து மருந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் தான் வச்சிருக்கிறேன். இந்த டாக்டர் சைடில் கேட்கணும்னு சொன்னாங்க. நான் மருந்து அடிக்கலை. இந்த டாக்டர் சைடில் விட்ட பிற்பாடு அந்த சருகுமே இப்போ சருகு இல்லை, சருகு நீங்கிடுது. ஓகே. டாக்டர் சைடில் விடாதுக்கு முந்தி வெறும் உரத்தை மட்டும் போட்டிருந்தேன். உரத்தை போடுவேன். அங்கே கடையில் என்ன சொல்கிறாங்களா, வேருக்கு அந்த மருந்து ஊற்று, வேறு மருந்து அந்த மெடிக்கல் இதை ஊற்றுவேன். இந்த மாதிரி டாக்டர் சைடில் நாங்கள் ஊற்றுனதில்லை. இப்போ அது முதல்ல இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல. இது ஊற்றும் போடி நல்லா வருது. டாக்டர் சைடில் நானும் ஒரு 1.5 மாதத்துக்கு ஒருக்கா விட்டுருக்குறேன். இதோட 3 தடவை விட்டாச்சு. இப்போ மறுக்காம இன்னைக்கு கூட மருந்து ஸ்ப்ரே பண்ணி சொன்னான்ட்டு அதுவுமே ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அது இப்போ இன்னைக்கு ஒரு 4 டேங்க் அடிச்சு விட்டுருக்குறேன். இது மோசம் போகாது. நான் அதான் சார், இப்போ நான் 5 ஏக்கரா இருந்தேன், ஒரு 2 ஏக்கரா செஞ்சு பாருங்க. இதனுடைய இது எப்படி வருது, அது எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல, உங்களுக்கே புரியும்.